ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் நபிமொழிகள் பகுதி 8. மக்களை கவர்தல். மக்களை கவர்தல். நீங்கள் உங்கள் சொத்துக்களால் மக்களை கவர முடியாது. மாறாக உங்களின் மலர்ந்த முகம் மற்றும் நற்குணத்தால்தான் அவர்களை கவர முடியும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணாடியாயிருங்கள், கண்ணாடியாயிருங்கள். இறை நம்பிக்கையாளன் இறை நம்பிக்கை கொண்டுள்ள தன் சகோதரனுக்கு கண்ணாடி போல் ஆவான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். துன்பங்களை சகித்து கொள்ளுங்கள், துன்பங்களை சகித்து கொள்ளுங்கள். மக்களுடன் உறவாடி அவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொள்ளும் இறை நம்பிக்கையாளன் மக்களுடன் உறவாடாத அவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகிக்காத இறை நம்பிக்கையாளனை விட மேலானவன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒழுக்கமே அழகு, ஒழுக்கமே அழகு. என் இறைவா, என்னை நீ அழகாக படைத்தது போல என் ஒழுக்கத்தையும் அழகுபடுத்துவாயாக என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். இவருடன் இறைவன் இருக்கிறான், இவருடன் இறைவன் இருக்கிறான். என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தும் என் நினைவால் தன் உதடுகளை அசைத்து கொண்டும் இருக்கும் வரையில் நான் அவனுடன் இருக்கிறேன் என இறைவன் கூறுகிறான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பிரார்த்தனையும் வணக்கமே, பிரார்த்தனையும் வணக்கமே. இறைவனை பிரார்த்தித்தல் அதுவும் வணக்கமே என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வெட்கப்படும் இறைவன், வெட்கப்படும் இறைவன். நிச்சயமாக உங்கள் இரட்சகன் அதிக வெட்கமுள்ளவன், கொடையாளி. தன் அடியான் கையை ஏந்திவிட்டால் அதை ஒன்றுமே இல்லாமல் திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தூய சம்பாத்தியம், தூய சம்பாத்தியம். எந்த வகை சம்பாத்தியம் தூயது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. மனிதன் தன் கையால் உழைத்து சம்பாதிக்கும் சம்பாத்தியமும் ஏமாற்றமில்லாமல் நியாயமாக செய்யும் வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் லாபமும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உரிமையாளருக்கே முன்னுரிமை, உரிமையாளருக்கே முன்னுரிமை. விற்பவர் மற்றும் வாங்குபவருக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டு அதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என்றால் பொருளுக்கு உரியவரின் வாதமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சம்பாத்தியம் வேண்டாம், இந்த சம்பாத்தியம் வேண்டாம். நாய் விற்பதன் மூலம் கிடைக்கும் சம்பாத்தியத்தையும் விபச்சாரியின் சம்பாத்தியத்தையும் குறிகாரன் வாங்கும் தட்சிணையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். எஞ்சிய நீரை விற்காதீர், எஞ்சிய நீரை விற்காதீர். தம் தேவை போக மீதமுள்ள தண்ணீரை விற்பனை செய்யக்கூடாது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்துள்ளார்கள். சினைக்கு விலையா, சினைக்கு விலையா. கால்நடைகளை சினைக்கு விட்டு சம்பாதிப்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். வயிற்றிலுள்ள குட்டியை விற்காதீர், வயிற்றிலுள்ள குட்டியை விற்காதீர். கால்நடையின் வயிற்றிலுள்ள குட்டியை அது ஈன்றெடுப்பதற்கு முன்பு விலை பேசுவதையும் மடுவில் இருக்கும் பாலை கறக்கும் முன்பு விலை பேசுவதையும் தன் கைக்கே வராத பொருளுக்கு விலை பேசுவதையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்துள்ளார்கள். மோசடியான வியாபாரம், மோசடியான வியாபாரம். மோசடியை ஏற்படுத்தும் வியாபார முறை ஒவ்வொன்றையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அளக்கும் முன்பு விற்காதீர், அளக்கும் முன்பு விற்காதீர். உங்களில் ஒருவர் உணவுப் பொருள் வாங்கினால் அதை அளக்காமல் விற்பனை செய்ய வேண்டாம் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு பொருளில் இரண்டு வியாபாரம், ஒரு பொருளில் இரண்டு வியாபாரம். ஒரு வியாபாரத்தில்
2 வியாபாரங்கள் செய்வதை, அதாவது ஒருவரிடம் ஒரு பொருளுக்கு விலை பேசி கொண்டிருக்கும் போதே இன்னொரு நபரிடம் அதே பொருளுக்கு மறுவிலை பேசுவதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்துள்ளார்கள். ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரங்களை செய்பவர் 2லும் தவறிழைக்க நேரிடும், அது வட்டியாகவும் கருதப்படும் என்றும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொறுப்பில் வராமல் விற்காதீர். பொறுப்பில் வராமல் விற்காதீர். வியாபாரத்தில் ஒரு பொருள் தன் பொறுப்பில் வராதிருக்கும் போதே அதில் லாபம் பார்ப்பது கூடாது. உன்னிடம் இல்லாத ஒரு பொருளில் வியாபாரம் இல்லை என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உழவர் சந்தையை அடையட்டும். உழவர் சந்தையை அடையட்டும். சந்தையில் வியாபாரம் செய்வதற்காக வரும் வணிக கூட்டத்தை இடையில் வழிமறித்து யாரும் சந்திக்க வேண்டாம். இன்னும் நகரவாசி கிராமவாசியிடம் வியாபாரம் செய்ய வேண்டாம். அதாவது நகரவாசி கிராமவாசிக்கு இடைத்தரகராக செயல்படக்கூடாது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சந்தை நிலவரத்தை மறைக்காதீர். சந்தை நிலவரத்தை மறைக்காதீர். வணிகப் பொருட்கள் கொண்டு வருவோரை சந்தைக்கு வருமுன் வழிமறித்து யாரும் சந்திக்க வேண்டாம். அப்படியே ஒருவர் சந்தித்தாலும் இருவரும் சந்தைக்கு வரும் வரை வியாபாரம் செய்ய வேண்டாம். அதுவும் பொருளுக்கு உரியவரின் விருப்பத்தில்தான் உள்ளது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏமாற்றும் வியாபாரம் செய்யாதீர். ஏமாற்றும் வியாபாரம் செய்யாதீர். கால்நடையை ஏமாற்றும் வியாபாரம் செய்யாதீர். ஏமாற்றும் வியாபாரம் செய்யாதீர். கால்நடையை விற்பனை செய்யும்போது அதன் பாலை கறக்காமல் அதன் மடியை கனக்கச் செய்து அதிகமாக பால் தருவது போல காண்பித்து விற்காதீர்கள். இது போன்ற கால்நடையை வாங்கிய ஒருவர் அதன் பாலை கறந்து நன்கு ஆய்வு செய்து உண்மை தெரிய வந்தால் அவர் விரும்பினால் அதை தன்னிடமே வைத்து கொள்ளலாம். அல்லது ஒரு சாவு, அதாவது சுமார் 1.5 கிலோ தானியத்துடன் விற்றவரிடம் அதை திருப்பி கொடுத்து விடலாம். இந்த உரிமை அவருக்கு 3 நாட்களுக்கு மட்டுமே உள்ளது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உணவுப் பொருளில் கலப்படம் செய்யாதீர். உணவுப் பொருளில் கலப்படம் செய்யாதீர். ஒரு உணவு குவியலை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றபோது அதனுள் தம் கையை நுழைத்து சோதனையிட்டார்கள். அவர்களின் கையில் ஈரம் தென்பட்டது. உணவுக்காரரே, இது என்ன என கண்டிப்புடன் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, மழை பொழிந்துவிட்டது என அவர் கூறினார். மக்கள் பார்க்கும் விதமாக அதை நீ மேலே போட்டிருக்க வேண்டாமா? ஏமாற்றுகிறவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.